வணக்கம் எனது அன்பான உறவுகளே, இன்னைக்கு நாம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம். மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய வலி நிறைய பெண்களுக்கு தீராத பிரச்சனையா இருக்கு. வலிக்கு நம்ம வீட்டில் இருக்க 2 பொருளை வச்சே தீர்வு காணலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏன் இந்த வலி வருது அப்படின்னு சுருக்கமாக பார்க்கலாம். கர்ப்பப்பை வால்னு சொல்லக்கூடிய இந்த சுவர்கள் கொஞ்சம் தடிமன் அதிகமாக இருக்கும். மாதவிடாய் காலத்தில் கர்ப்பப்பை சுருங்கும் போது அடி வயிற்றுல அதிக வலியை உண்டாக்குது. இப்போ நம்ம வீட்டில் இருக்க 2 பொருளை வச்சே மாதவிடாய்க்கான மருந்தை எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட் சுதா தயார் பண்ணி காமிக்க போகிறாங்க. அந்த 2 பொருள் என்ன அப்படின்னா வெந்தயமும் கருஞ்சீரகம் தான். இது ஒரே அளவில் எடுத்துக்கணும். நான் 2 ஸ்பூன் வெந்தயம் 2 ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவு எடுத்துக்கணும். இப்போ வெந்தயத்தை வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வெந்தயத்தை வறுக்கணும். வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வர வறுக்கணும். இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு. கொஞ்சம் டப்பு டப்புன்னு வெடிக்கிற சவுண்டு வேற கேட்டுருச்சு. இப்போ இறக்கி ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிடுவோம். அடுத்து கருஞ்சீரகத்தை வறுத்துக்கிடுவோம். இந்த கருஞ்சீரகம் வறுத்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த டப்பு டப்புன்னு வெடிக்கிற சவுண்டு கேட்கும். அப்படி கேட்க ஆரம்பித்ததுமே கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதுதான். கருஞ்சீரகம் வறுபட்டுருச்சு. இப்போ கருஞ்சீரகத்தை சேர்த்து ஆற வச்சுக்கிடுவோம். நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ 2ஐயும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா பொடியை அரைச்சாச்சு. இப்போ பொடியை அரைச்சாச்சு. இந்த பொடியை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு சின்ன டம்ளரில் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கணும். இன்னொரு டம்ளரில் சுடு தண்ணி எடுத்துக்கணும். வெதுவெதுப்பான தண்ணியில் பொடியை போட்டு குடிச்சிட்டு சுடு தண்ணியை டீ குடிக்கிற மாதிரி மெதுவாக குடிக்கணும். இந்த பொடி சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே வலி சரியாயிடும். சில பேருக்கு வலி ரொம்ப அதிகமாக இருக்கவங்க இந்த மருந்து சாப்பிட்டு ஒரு 4 மணி நேரம் வலி இல்லாமல் இருக்கும். மறுபடியும் வலி வந்துச்சு அப்படின்னா இன்னொரு தடவை இந்த பொடியை போட்டு சாப்பிடலாம். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.